ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள்ஸ் எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா? பாப்பாவோட 4th பர்த்டேக்காக ட்ரெஸ் எடுக்க போயிட்டுருக்கோம் இன்றைக்கி தான். என்னப்பா 4th பர்த்டேக்கு கொண்டாட போகிறோம். அதுக்கு எங்கே போகிறோம் இப்போ? 10th. 10th இல்லைப்பா, எங்கேயாச்சும் வேறு எங்கேயாச்சும் போகணும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. சரிங்களா? நம்ம கும்பகோணம் தான், கும்பகோணத்தில் ட்ரெஸ் எடுக்கிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பகோணத்தில் எல்லா கடையும் வந்துருச்சு இன்றைக்கி, அதனால் பிரச்சனையே கிடையாது மேக்ஸிமம். இப்போ யானை கோவில் போகிறோம். யானை கோயில் வராதுப்பா, நம்ம வேறு வழியில் போகிறோம்ப்பா. யானை கோயில் இந்த பக்கம் இருக்குது, நம்ம நேராக இப்போ 4 ரோட் சைடு போகிறோம். அங்கே தானே அந்த துணி கடை இருக்குது. பை பாய். தைலா சில்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள் கும்பகோணத்தில். நிறைய கடை வந்துருச்சு கும்பகோணத்தில். இப்போ வந்து பாருங்கள் சண்டே இதுமா எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள் கும்பகோணத்தில். எனி டைமும் எப்பொழுதும் செம டிராஃபிக்காக இருக்கும் கும்பகோணம் வந்து. இங்கேருந்து கும்பகோணம் 4 ரோடு வந்தாச்சுங்க. இதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக போகணும் அப்படியே. நம்ம இங்கே பாருங்க பஸ் வரா பாருங்க சார்னு. அதெல்லாம் ஏரியா கும்பகோணம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். எப்பொழுதுமே டிராஃபிக்கு, வண்டிலாம் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக போகும் வரும் இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு. இங்கே பாருங்க மீட் அண்ட் ஈட்டு, லீ கார்டன், ஸ்டார் ஹோட்டலு, செமையான ஸ்டே பண்ணலாம் இங்கே வந்து. அடுத்து பாருங்கள் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த காட்டுறேன். ஈசி பை இருக்குங்களா? ஈசி பைக் பக்கத்தில் பாருங்கள் கேஎஃப்சி. செமையாக இருக்கும், செம கூட்டம். கேஎஃப்சி ஆரம்பிச்சதுலேருந்து வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போயிட்டுருக்கு. அப்படியே அவ்வளோ பேர் இந்த சிக்கனை வாங்கி சாப்பிட்றாங்க. அப்படி என்ன தான் இருக்குன்னு தெரில, பயங்கர கூட்டமாக இருக்குது எப்பொழுதுமே. வரல எங்கள் ஊர்லேயும் பாருங்கள் கேஎஃப்சிலேருந்து எல்லாம் வந்துடுச்சு இன்றைக்கி. முன்னெல்லாம் வந்து தஞ்சாவூருக்கு போனோம், இப்போ எதுக்குமே எங்கேயுமே போனால் திருச்சிக்கு போகிற மாதிரி இருக்கும் சில இதுக்கெலாம் வந்து. இப்போ வந்து எல்லாமே எங்கள் ஊரில் கிடைக்கிது, கும்பகோணத்தில் இருக்குது எல்லாமே உங்களுக்கு. அதனால் ஈஸியாக இருக்குது எல்லாமே. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்தாச்சு. நம்ம 4 ரோடு தாண்டி மாயா ரோடு இருக்குல்ல, அங்கே மெயின் ரோட்டில் தான் பேண்ட்லூம் சூர் கடை இருக்குது. அங்கே தான் வந்துருக்கோம். பாப்பாவுக்கு ட்ரெஸ் இருக்கு. குட்டி சோகமாக இருக்குது, அப்படியே கார்லேயே ஜாலியாக ரவுண்ட் அடிக்கணுமா? ஏப்பா கடைக்குள்ள போகலாமா? ஜாலியாக ஹாப்பியாக? ஆமாம், சோகமாக இருக்காங்க ஆள் கொஞ்சம். ஏன்னா கேக்கு சாக்லேட்லாம் வேணுமா நிறையா, அதனால் சோகமாக இருக்காங்க. அப்படியே இதை ட்ரெஸ் எடுத்துகிட்டு அடுத்து கேக் வாங்குவோம். சரியா? ஓகேவா? ஏன்ப்பா பாப்பா போ உள்ளே போவா. ஓகே வாங்க உள்ளே போவோம். அப்படியே என்ன படி தெரியுது? இது கிட்ஸுக்கா? போ. குழந்தைக்கு ட்ரெஸ்லாம் பாரு நிறையா இருக்க மாதிரி இருக்குது. போ, உனக்கு சின்ன சைஸ் இருக்குது, அதை எடுத்துப்போம். சரியா? போ அவங்க பின்னாடி போவே. எங்கே இருக்குது பாப்பாவுக்கு? பாப்பாவுக்கு வந்து 4 வயசாக போகுது. இப்போ மீடியமாக இருந்தால் போதும். அந்த சைடு வாங்க வாங்க வாங்க. சரிங்க குட்டி. எது மாதிரி இது மாதிரி பர்த்டே கார்டு எடுக்கிறோம் இப்போ. ஆமாம். கண்ணாடியா? இங்கே பாரு, இந்த ட்ரெஸ் பற்றி அப்படி ஜிக்கு ஜிக்குன்னு இருக்குது, செம்மையாக இருக்குது. பெரிய பிள்ளைங்க போடுறது போல இருக்குது இதெல்லாம். இது உனக்கு கரெக்டாக இருக்கும். நான் ஒயிட் உனக்கு செட் ஆகாது. அப்பா எல்லாம் பயங்கரமாக இருக்குது. இது என்னது? பொம்மை மாதிரி இருக்குது. பொம்மையா அது? சரி சரி. இங்கே பாருங்கள் 0 to 2 வயசு நியூ பார்ன் பேபிலேருந்து 2 வயசு வரைக்கும் ட்ரெஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லா தான் இருக்குது. என்ன ஒன்று இங்கே ரேட்டு கூட இருக்கும், அவ்வளோதான். இது நல்லா இருக்குது. 499 ரூபா போட்டிருக்காங்க. எல்லாமே அந்த ரேட்டு தான் வருது இங்கே. இங்கே பாருங்க, இது நிறையா இருக்குது கலெக்ஷன்ஸ். அப்படியே கொஞ்சம் இங்கே பாருங்க. இது பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டு 249 ரூபா. சும்மா ரஃபீஸ் கொடுக்கலாம் போல இருக்கு. ஏய் இருப்பா, இதெல்லாம் இருக்கு பாருங்க. இது எல்லாமே 249 ரூபா. நல்லா தான் இருக்கு. அத்லெட்டிக் ஸ்போர்ட். சரி, எப்படியும் லேட் ஆகிடும். அம்மா ட்ரெஸ் எடுத்துகிட்ருக்காங்க, உனக்கு எப்படியும் லேட் ஆகும். ஏன்ப்பா? எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஆக்கிடுவாங்க அவங்க அம்மா வந்து. ஏன்ப்பா? 1 மணி நேரம் ஆக்கிடுவாங்க அவங்க அம்மா வந்து. ஏன்னா பார்ப்பாங்க எடுத்து போட்டுகிட்டே இருப்பாங்க.
ஒர்க் பண்ணுறவங்க பாவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அது மாதிரி எடுத்து போட்டு கடைசி வரையும் செல் பண்ண மாட்டாங்க. அது இல்லை இது இல்லை டிசைன் இல்லை அது இல்லை. ஆனால் பாருங்கள் குழந்தைக்கு ஒன்றுமே தெரியல, ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கு அப்படியே. இது என்ன போட்டிருக்கு படிப்பா படிக்க மாட்டேற பாருங்கள் குழந்தைகளுக்கு செமையாக இருக்குது அப்படியே. இது என்ன போட்டு இது என்னது ஏப்பா இது என்னது ரேட்டா இது? சரி ஏப்பா இங்கே பாருங்க இதுவும் அதே தான் போட்டிருக்கு. அடுத்து இதுவும் ரேட்டா? சரி இது என்னது? டோராவா? டாய் இது ரேட்டு, இது கேட்டு. அப்பா பாருங்க கிட்ஸுக்கெல்லாம் பயங்கரமாக இருக்கு. ஒரு வழியாக எடுத்து முடிச்சாச்சுங்க. 1 ஹவர் ஆச்சு கிட்டத்தட்ட. பாப்பா ஓகே தானே எல்லாமே உனக்கு? ஓகேவா? பேபிக்குனால வந்து சீக்கிரம் முடிஞ்சிச்சு. இதை லேடிஸ்னு வச்சுங்க ரொம்ப லேட் ஆகிடும். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆகணும். நம்ம இங்கே தான் உட்காந்துருக்கணும் 7 இப்படி உட்காந்துட்டு இப்படியே வாயை மட்டும் உட்காந்துருக்கணும் 7. அது மாதிரி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போடுங்க, பில்லை போடுங்க, டக்குன்னு பசிக்குது எனக்கு. பில்லு போட்டுட்ருக்காங்க அப்படியே. சரி கிளம்பியாச்சு. சரி உட்காந்துக்குப்பா. குழந்தையே கால் வலிக்குது. ஒரு வழியாக ட்ரெஸ்லாம் எடுத்து முடிச்சாச்சுங்க. இப்போ இங்கே கேக் ஆர்டர் பண்ண வந்திருக்கோம். மாதோஸ் கேக் ஹவுஸு இன்னும் வந்தாச்சு. வாங்க அப்படியே. ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருப்போம் அந்த இதை பற்றி. அங்கே தான் நம்ம கேக் ஆர்டர் பண்ண போகிறோம். டாய் என்ன இது வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா நீ? சரி வாங்கி சாப்பிடுவோம். ஓகே சாப்பிடுவோம். அப்படியே வாங்கி எனக்கு தானே? அப்படியே டாவா எடுக்குது பார்த்தீங்களா? டாய் அப்பா கிடையாதா? சரி தள்ளி உட்காரு. நம்ம இதெல்லாம் சாப்பிட்றதே இல்லைங்க. சரி சாப்பிடுங்க. சுடுமா? ஜில்லுன்னு இருக்குமா? நல்லா இருக்கா? கேக்கும் ஆர்டர் பண்ணி வச்சிங்க. பர்த்டே அன்றைக்கி ரெடி ஆகிடும் கேக்கு. ஈவினிங் டைமில் கேக் வெட்டிட்டு செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மக்கள் இன்றைக்கி பாப்பாவோட பர்த்டே வந்துருச்சு. குழந்தையோட பர்த்டே இன்றைக்கி வந்து இப்போ தான் ட்ரெஸ் வாங்கின மாதிரி இருந்துச்சு. 4 நாள் மட்டும் ட்ரெஸ் வாங்கணும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே பர்த்டே வந்துருச்சு. சொல்லுங்கள் நீங்கள் என்ன பர்த்டே உங்களுக்கு? 4th பர்த்டே இன்றைக்கி வந்து 4th பர்த்டே. ஓகே அப்பா அவனுக்கு விஷ் பண்ணவே இல்லையா? காலைல விஷ் பண்ணிட்டேன். திருப்பி ஒரு விஷ் பண்ணுவோமா? ஹாப்பி பர்த்டே டு யூ தர்ஷினி. ஹாப்பி பர்த்டே டு மீயா? ஹாப்பி பர்த்டே சொன்னா சொல்லணும். தேங்க்ஸ் சொல்லணுமா இல்லையா? அப்பாவுக்கு சொல்லுப்பா. ஓகே கேமரா வீட்டில் சொல்கிறீங்களா? சரி ஓகே வெரி குட். சரிங்க அப்படியே நம்ம வந்து கோயில் போவோமா? கோயிலுக்கு போறோம். சரிங்களா ஓகே வாங்க சீக்கிரம் கோயில் போவோம். டைம் ஆயிடுச்சு. நானே பார்த்தீங்கன்னா லேட்டாக கிளம்பிட்டேன். கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டு ஸ்கூலில் வரைக்கும் விடணும் போயிட்டு பாப்பா. சரிங்களா ஓகே வாங்க கோயிலுக்கு போவோம். வாங்க ஓடாதீங்க. எங்கப்பா கோயில் வந்தாச்சா? ஓகே இதுதான் கோயிலா? கரெக்டாக சொல்கிறேன். அடிக்கடி போய் பழக்கம் உனக்கு. இங்கே தான் பாப்பா ஃபேவரட் கோயில். ப்ளஸ் வந்து யானை கோயில்னு சொல்லுவோம் வந்து பாப்பா வந்து. ஏப்பா பைக்கு நிப்பாட்டி போவோமா? நல்லா இருக்கும் நிப்பாடம். யானை கோயில் இல்லைடா இது வந்து. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னாங்க உலக புகழ்பெற்ற ஆதி கும்பரேசன் கோயிலுங்க. உள்ள சாமி பார்த்தீங்கன்னா மங்களாம்பிகை சாமி இருப்பாங்க. உள்ளே வந்து சிவன் கோயில்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வருவாங்க. ஃபாரினர்ஸ்லேருந்து அவ்வளோ பேர் வருவாங்க. இங்கே வந்து அவ்வளோ கூட்டமாக இருக்கும் எப்பொழுதுமே இங்கே வந்து. அதுவும் சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும் உங்களுக்கு. நாங்களாம் இந்த ஊரில் பிறந்திருக்கிறது பெருமை எங்களுக்கு. பார்த்தீங்கன்னா கோயில் எந்த கோயிலாக தான் பக்கமாக எல்லாம் ரொம்ப பக்கம். ஈஸியாக போய்ட்டு வந்துடும் டக்குன்னு. அதனால் வந்து பிரச்சனையே கிடையாது எங்களுக்குலாம் வந்து. சரி வாங்க கோயில் போய் சாமி கும்பிடுவோம். பாப்பா ஸ்கூலில் விடணும் அப்படியே. வாங்க ஃபஸ்ட்டு சாமி கும்பிடுவாங்க. இப்போ வந்து அவார்டு வாங்கினா ஏன்னா தான் இந்த ஏன்னா வந்து இருங்க முதல்ல சாமி கும்பிட்டு வந்துடும். வெளியே வந்துடும். ஃபஸ்ட்டு புள்ளியா சாமியை கும்பிடுவோம். புள்ளியா சாமி தோப்புக்காரனம்மா? எத்தனை தோப்புக்காரண்ணா? போதும் வாங்க அடுத்த அப்படியே உள்ளே போவாங்க. இதான் கோயில் உள்ளே வந்தாச்சு பாருங்க. அர்ச்சனைலாம் பண்ணலாங்க. போய் சாமி கும்பிட்டு அப்படியே வந்துடும். சீக்கிரம் வாங்க ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு உங்களுக்கு. வாங்க இதுதான் கோயில். என்னது எவ்வளோ வேணும்? என்னது இது? என்னது? அதிரசமா? சரி கோயில் என்ன இது? பிரசாதமா? சரி காசு கொடுத்து வாங்கணுமா அது? சரிப்பா வாங்கிப்போம். சாப்பிடுவோமா?
சாமி கும்பிட்டாச்சா நல்லா? ம் கும்பிட்டாச்சு. நல்லா உள்ள செம்ம தரிசனம், அங்கே கூட்டமே இல்லை, ஃப்ரீயாக இருந்துச்சு, நல்லா சாமி கும்பிட்டாச்சு. அடுத்தது ம் காசு கொடுக்கணும். சரி காசு கொடுத்துருவோம், அந்த வாங்கினது காசு கொடுத்துருமா சொல்லிட்டு இருக்காங்க. சரியா? சரி காசு கொடுத்துருவோம். ஆமாங்க. அதே மாதிரி சாமி தான் கொடுத்தாங்க. எந்த சாமி கொடுத்தாங்க உங்கள்கிட்ட? எல்லா சாமியும். எல்லா சாமியும் கொடுத்தாங்களா? பார்த்துங்க. சரிப்பா சரிப்பா, பரவாயில்ல, வெரி குட். அப்புறம் உனக்கு சாமி பிடிக்குமா? என்ன பிடிக்கும் உனக்கு சாமி? பிடிக்கும்னு சொன்னா அதுக்கு தான் தந்தாங்க சாமி. ஓ, சாமி பிடிக்குன்னு சொன்னால் அதுக்கு கொடுத்தாங்களா அந்த பிரசாதம் உனக்கு? சரி சரி சரி, சூப்பர்ப்பா. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நடிகர் விவேக் அடிக்கடி வருவார். பார்த்தீங்கன்னா அவர் பையன் உயிரோடு இருக்கும் போதெல்லாம் அந்த மாதத்துக்கு ஒரு தடவை வந்துடுவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த சைடு உள்ள ஒரு இடம் இருக்குது, அங்கே காரணிப்பட்டு டக்குன்னு சாயந்தரத்தில் சாமி கும்பிட்டு போவாங்க. அப்படியே வந்து நிறையா பிரபலங்கள் வருவாங்க சாமி கும்பிட்றதுக்கு வந்து இங்கே. சரி தரம்பா. அதாவது இந்த யானை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சிறந்த யானைன்னு அவார்டு வாங்கின யானை. என்னண்ணா? ஓகே, நேரம் ஆகிடும். அப்படியா? அங்கே குழந்தைக்கு வைப்பா, குழந்தைக்கு. ஓகே, தேங்க்யூ, பாய் சொல்லு. ரொம்ப சூப்பராக இருக்கேன்ப்பா. பயமா இல்லைல்ல உனக்கு? இல்ல. ஏன் பயமா இல்லை? யானைக்கு பயம் இல்லை. சரி சரிங்க, அப்படியே வீட்டுக்கு போவோம். ஓகே, என்ன நல்லா இருக்கீங்களா? ரொம்ப யானை பார்த்துச்சு. சரி ஓகே. கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. ஸ்கூலில் போய் விட்ருவாங்க. அழுவாமல் போ ஸ்கூலுக்கு. ஏன்பா அழுவ மட்டும் இல்லை ஸ்கூலுக்கு? ஓகே, ஸ்கூலுக்கு போங்க. பர்த்டே பேபி போங்க ஸ்கூலுக்கு. இதான் ஸ்கூலு, பாப்பா ஸ்கூல் இதாங்க, பிரெய்னி கிட்ஸ். இதுதாங்க ஸ்கூல். பார்த்தீங்கன்னா உள்ளே விட்டாச்சு, அழுவாமல் போயிட்டு பாப்பா அப்படியே. சரி, நம்ம அப்படியே ஆஃபீஸ் ஒர்க் போவோம். ஈவினிங் வந்து கேக் வெட்டி போவோம் போயிட்டு. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். இப்போ குட்டீஸ் கிளம்பியாச்சா? ரெடி ஆயிடுச்சு. சாரி, ரெடி ஆயிடுச்சா? நீங்களும் ரெடி ஆகிட்டீங்களா? சேம் ட்ரெஸ்ஸா ரெண்டு பேரும்? இருங்க, சேம் ட்ரெஸ்ஸா? ஓகே, வெரி குட், சூப்பராக இருக்கீங்க. ஓகே. பர்த்டேக்கான டெக்கரேஷன்லாம் ரெடி பண்ணிச்சு எல்லாமே உங்களுக்கு. இங்கே பாருங்க. இது எல்லாமே வந்து கடையில் வாங்கினது தான் எல்லாமே. அது ரெடிமேடாக இருக்குது. எல்லா ஷாப்பிங் மாலு, அந்த சின்ன சின்ன கடைலாம், ஃபேன்சி ஸ்டோர்லாம் இருக்குல்ல, அங்கே ரெடிமேடாக கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு. வந்து இது வாங்கி மெயினாக எங்கேப்பா இது? இங்கே பாருங்கள். இது வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த இது வாங்கணும், ஸ்டிக்கு காற்றடிக்கிறது. இதை வச்சா தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பலூன்லாம் ஊத முடியும். இந்த பலூன்லாம் உங்களுக்கு அப்போ தான் ஊதி அழகாக டெக்கரேட் பண்ண முடியும். ஹாய் ப்ரோ. ஹாய். சாப்பிடக்கூடாது குட்டி, எப்படி தூக்கி வச்சு போக முடியும் ரைட்டா? ஓகே ஓகேவா? அங்கே போயிடுங்க அங்கே போயிடுங்க போங்க. அங்கே நில்லு, தர்ஷினி பக்கத்தில் நில்லு. வேற யாரும் வரா? போங்க, மாமா பக்கத்துல நில்ல, அப்படி இல்ல. ஓகே ஓகே. ஹாப்பி பர்த்டே டு யூ. கட் பண்ணுங்க. கட் பண்றதா இல்ல? சூப்பர். ஓகே, சரி இந்த சாக்லேட் சாப்பிடுங்க. ஓகே போதும். பிளேட் எடுத்துரும். இதை சாப்பிடு கொஞ்சம். எது வேணும்? இதான் வேணுமா உங்களுக்கு? சரி, கொஞ்சமாக கட் பண்ணணும், சின்னதாக கட் பண்ணுவோம்னா. ஓகே, இருப்பா. தட்டில் வேணுமா? போட்டோ கொஞ்சம். ஓகே சூப்பர். அப்புறம் உங்களுக்கு இது சாப்பிடுங்க. இந்தாங்க இது ப்ரோ. ஓகே உங்களுக்கு ஓகே போதுமா? போதும்ல? போதுமா? பாப்பா கிஃப்ட் கொடுக்குறான் பாரு, வாங்கிக்கப்பா. கிஃப்ட் கொடுக்குறான், வாங்கிக்க. கிஃப்ட் கொடுக்குறாங்க பாரு உனக்கு. டாய் கிஃப்ட் கொடுக்குறான். பிளேட்டை வச்சுட்டு
கிஃப்ட் வாங்கிக்கோங்க. அங்கே கிஃப்ட் தராங்க பாரு, வாங்கிக்கோங்க. அப்படியே கை கொடுங்க. கை இதாக இருக்கா? சரி கொடுங்க கொடுங்க அப்படியே கொடுங்க. வாங்கிக்கப்பா. ஓகே. பர்த்டே வந்து ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே முடிச்சாச்சுங்க. 4th பர்த்டே. ஃபஸ்ட்டு பர்த்டேவும் இதே மாதிரி வீட்டில் தான் எல்லாமே. மேக்ஸிமம் எல்லா ஃபங்க்ஷனுமே வீட்டிலே முடிச்சிடுவோம் நம்ம வந்து. ஹாய் ஹாய். பர்த்டே வந்து நாங்கள் வீட்டிலே சிம்பிளாக சூப்பராக முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.